இந்தியர்களுக்கு ஆபத்து, மொத்தமாக நிறுத்தப்படும் H1B விசா. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா. அமெரிக்காவின் H1B விசா முறையை இந்தியர்களை அதிகம் பயன்படுத்தி வருகிறார்கள். அங்கு சமீப காலங்களாக H1B விசாவுக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் அதை மொத்தமாக முடக்கும் வகையில் புதிய மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. இது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேறி ட்ரம்ப் ஒப்புதல் கிடைத்தால் இந்தியர்களின் அமெரிக்க கனவு நிறைவேறாமலேயே போகும். ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்காவில் குடியேற்ற விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. முதலில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக மட்டுமே ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இருப்பினும் சீக்கிரமே சட்டப்பூர்வமாக குடியேறியவர்கள் மீதும் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தது. பல்வேறு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டது. குறிப்பாக H1B விசா திட்டத்திற்கு ட்ரம்ப் பல்வேறு ரூல்ஸ் போட்டார். அதன் கட்டணத்தையும் கூட பல மடங்கு உயர்த்தினார். இந்தியர்களே இந்த H1B விசா திட்டத்தை அதிகம் பயன்படுத்தும் நிலையில் அது பெரிய சிக்கலாக அமைந்தது. இதற்கிடையே அமெரிக்காவில் H1B விசா திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் மசோதா முன்மொழியப்பட்டுள்ளது. அமெரிக்க MP கிரெக் ஸ்டியூப் என்பவர் இந்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளார். H1B விசா என்பது திறமையான வெளிநாட்டு ஊழியர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து வர அறிமுகப்படுத்தப்பட்ட விசா முறையாகும். இருப்பினும் இப்போது சில நிறுவனங்கள் இத்திட்டத்தை தவறாக பயன்படுத்தி குறைந்த விலையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை அமெரிக்காவிற்கு அழைத்து வருவதாக கிரெக் குற்றம் சாட்டினார். இதற்காகவே குடியேற்றம் மற்றும் தேசிய சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் இந்த எக்ஸைல் ஆக்ட் என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், அமெரிக்க மக்களின் நலனுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது நமது நாட்டின் தேசிய நலன்களையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது. H1B விசா திட்டத்தால் நமது தொழிலாளர்களும் இளைஞர்களும் வேலை கிடைப்பதில்லை. அமெரிக்காவில் வேலை செய்யும் உரிமையை இழக்கிறார்கள். வெளிநாட்டினருக்கு இத்தகைய வாய்ப்புகளை தந்தால் அமெரிக்க கனவை நாம் பாதுகாக்க முடியாது. அதனால்தான் உழைக்கும் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். இருப்பினும் இந்த மசோதா இப்போதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் பிறகு ட்ரம்பின் ஒப்புதல் கிடைக்க வேண்டும். அதற்கு குறைந்தது பல மாதங்கள் ஆகிவிடும். மேலும் இந்த மசோதா நிச்சயம் நிறைவேறும் என்றும் சொல்லிவிட முடியாது. ட்ரம்ப் நிர்வாகம் H1B விசா போன்ற விசாக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து சட்டப்பூர்வ குடியேற்ற கட்டுப்பாடும் நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளது. H1B துஷ்பிரயோகத்தை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக குறிப்பிட்ட ட்ரம்ப் புதிய H1B விசாக்களுக்கு $1,00,000 கட்டணம் விதித்து கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். அமெரிக்காவில் இப்போது H1B விசா பெறுவோரில் சுமார் 80% அதிகமானவர் இந்திய அல்லது சீன நாட்டைச் சேர்ந்தவர்களாகவே உள்ளனர். எனவே இந்த திட்டத்தை தடுக்கும் வகையில் கொண்டு வருவது நேரடியாக இந்தியர்களை பாதிக்கும். கடந்த ஆண்டு டிசம்பர் 15 முதல் H1B விசா மற்றும் அதன் சார்ந்த H1B விசா கோரி விண்ணப்பிப்போரின் சமூக வலைதள பதிவுகளை ஆய்வு செய்த பிறகே விசா வழங்கும் நடைமுறையை அமெரிக்கா கொண்டு வந்தது. இதனால் இந்தியா முழுவதும் H1B நேர்காணல்கள் தள்ளி வைக்கப்பட்டன. கடந்த ஆண்டு டிசம்பரில் நடக்க வேண்டிய நேர்காணல்கள் ஓராண்டுக்கு மேல் தள்ளி வைக்கப்பட்டது. இதனால் இந்தியர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.